பவதாரணி அவர்களோட இறப்பு குறித்தும் இளையராஜா சாரோட மனநிலை குறித்தும் பவதாரணியோட சொந்த தாய்மாமா சமீபத்தில் ஒரு பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இளையராஜா சாருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க வீட்டில் ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் இதற்காக அவர் வீட்டில் உள்ள எல்லாத்திட்டையுமே சொல்லியிருந்திருக்காரு. வீட்டிலேருந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், அங்கே போயிட்டு ஒரு பூஜை பண்ணலாம், இங்கே கொஞ்சம் சரியில்லாத மாதிரியே இருக்குது, ஒரு நெகட்டிவ் வைப்பாகவே எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் கூட கொஞ்சம் வைரலாக வர தொடங்கியிருந்துச்சு. அண்ட் இதற்கு அவங்களோட தாய் மாமா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இளையராஜா மாமா எப்போயுமே எப்படி தான், அவர் வந்து ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர், வீட்டில் ஒன்று ரெண்டு சின்ன விஷயங்கள் தப்பாக போனாலுமே அவர் சாமி கும்பிடணும், எல்லோரும் ஒன்றா கோயிலுக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவார். அண்ட் அந்த மாதிரி கொஞ்ச நாட்களாகவே அவருக்கு இது தோணிகிட்டே இருந்திருக்கு. ஆனால் வீட்டில் இருந்த எல்லாருமே பயங்கர பிஸியாக இருந்ததுனால ஒன்றா கோயிலுக்கு போக முடியலை. ஒருவேளை நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தால் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்காதோ, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான தாட் எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு அவங்களோட தாய் மாமா சமீபத்தில் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பவதாரணியோட இறப்புக்கு முழு காரணம் எங்கள் அக்கா இல்லாமல் போனது தான். ஒருவேளை எங்கள் அக்கா உயிரோடு இருந்திருந்தா வீட்டில் எல்லாரும் பிஸியாக இருந்திருந்தாலும் ஒரு தாய் அவங்க எல்லாரையுமே கவனிச்சுப்பாங்க. இவனுக்கு என்ன நடக்குது, அவங்க பொண்ணுக்கு என்ன நடக்குது, இளையராஜா மாமாவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இண்டிவிஜுவலாக பார்த்துருப்பாங்க. அப்படிங்கும் போது பவதாரணிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணி டாக்டரை கூட்டி போய் பார்த்துருப்பாங்க. எங்கள் அக்கா இல்லாமல் போனது தான் பவதாரணியோட இழப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. என் அக்கா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எங்கள் அக்கா ஜீவா இருந்த இடத்துக்கு பக்கத்திலே இப்போ என்னோட பொண்ணு மாதிரியான பவதாரணியும் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.